பிரியாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோம், ரைத்தா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. 2-3 நேரம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை ஒரு 3 போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. அப்புறம் வெங்காயம் போடுங்க. 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நாலு பச்சை மிளகாய் போடுங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுருங்க. 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுங்க. 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுங்க. ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பீன்ஸ் எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. அதில் தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதுங்க. கொத்தமல்லி, புதினா போட்டுக்கோங்க. 1/2 கப் தயிர் போட்டுக்கோங்க. அதில் 1/2 கப் மில்க், தண்ணி வந்து உங்களுக்கு 1க்கு 2 தாங்க. நம்ம வந்து தயிரும் பாலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சிட்டா பார்க்கலாம். அரிசி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வரணுங்க. தண்ணி போட்டுட்டு நீங்கள் மூடக்கூடாது. விசில் போட்டு சும்மா தான் மூடிக்கணும். அப்போ தண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் நீங்கள் வந்து வெயிட் போடணும். வெயிட் போட்டுட்டு நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க ஃபுல்லாக ஸ்டவ்வை. ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், ரைஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். உடைக்காமல் நல்லா அடியிலேருந்து எடுங்க. சாதம் பாருங்கள் எப்படி நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போடுங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும் எண்ணெயிலேயே. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு மிளகு போட்டுங்க. தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க குக் ஆகிறதுக்கு. அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்ச நேரம் மூடி வைங்க. 2 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துகிட்டு எள்ளையும் அந்த புளியும் 2த்தையும் சேர்த்து அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு இதை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. சிம்மில் வச்சுடுங்க ஃபுல்லாக. ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்தால் நீங்களே வீட்டில் சுவையான வெஜிடபிள் பிரியாணி தயார் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே குயின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.